ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 30. எபிசோடு 29 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே டாரிஸ் ரிஃபல்ஸ் பசங்க தனக்கு முன்னாடி எவ்வளோ வீக்குன்னு ஞாபகப்படுத்துகிறா. இதுக்கு பதிலடி கொடுக்க அந்த ஒயிட் நைட்ஸ், அப்போ நீ யாரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறியோ அவங்களே நாங்கள் டார்கெட் பண்ணுறோம்னு சொல்கிறானுங்க. ரவுசாவை மட்டும் சேஃபாக அந்த ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா நாம் கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவோம்னு டாரிஸுக்கு புரியுது. அவள் எனிமீஸை ஹோல்டு பண்ணி வச்சு தன்னோட பொண்ணை அந்த ரிச்சுவல் இடத்துக்கு போக வைக்க ட்ரை பண்ணுறா. இந்த ஃபைட்டு தான் சீக்ரெட் பேலஸோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. அந்த சிஃபல் கமாண்டர் இன்னொரு பீம் அட்டாக்கு ரெடி ஆகுறான். இந்த முறை கேலின் ஏரியாவையே வேர்ல்டு மேப்பில் இருந்தே அழிக்க பிளான் பண்ணுறான். ரவுசாவை காப்பாற்றுற பொறுப்பை நம்மால் சிரஸ் கிட்ட கொடுத்துட்டு எனிமியை காலி பண்ண ரூட் கிளியர் பண்ண போகிறான். ஆனால் நம்மால் பிளானே இல்லாமல் ரிஸ்க் எடுக்கிறத சிரஸ் அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா இதில் சாவு கன்ஃபார்ம். ஆனால் மற்றவங்க தியாகத்தால் தான் இங்கே வந்திருக்கோம்னு நம்மால் உயிரை கொடுக்கவும் ரெடியாக இருக்கான். அதனால் இப்போ மற்றவங்களுக்காக உசுரை கொடுக்க நம்மால் ரெடி ஆகிட்டான். அப்போ ரவுசா அவளோட பழைய நினைவுகளை யோசிச்சு பார்க்குறா. ரிசல்ட்ஸ் அவளை ஒன்றும் பண்ணிடக்கூடாதுன்னு அவளை அந்த ஊரை விட்டே துரத்தி விட்டாங்க. அவளை விட்டால் அவங்களோட மிஷன் மொத்தமாக சொதப்பிடும். காடுக்கே துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த பாவப்பட்ட லோக்கல் மக்கள் அவங்க உசுரை பற்றி கூட கவலைப்படாமல் அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு கெஞ்சினாங்க. அவங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி ஒரு ஆளை அவள் கூட்டிகிட்டு வருவான்னு நம்பினாங்க. ஆனால் துரதிஷ்டவசமாக அந்த மக்கள் எல்லாரையுமே ரிஃபல்ஸ் பசங்க எரிச்சு கொண்டுட்டாங்க. கடைசியாக அவளை அந்த இடத்த விட்டே தனியாக தப்பிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு தீவில் அவகிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச பவரை வச்சு வாழ்ந்தா. என்னைக்காவது ஒருத்தன் வந்து தன்னை காப்பாற்றுவான்னு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணா. அப்போ தான் ரவுசா ஒரு முடிவுக்கு வந்தா. இந்த பக்கம் நம்ம ஆள் உசுரே போனாலும் பரவாயில்லைன்னு அவளை எப்படியாவது அந்த ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வெறித்தனமாக இருக்கான். அப்போ அவள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருது. தன்னோட மக்களுக்காக உசுரை கொடுக்கணும்னு ரவுசா தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ 2வது பயங்கரமான பீம் அட்டாக் லான்ச் ஆக போகுது. நம்மாலும் சிரஸும் முன்னாடி போக டாரிஸ் அந்த பீமை அப்படியே துண்டா வெட்டி வீசுறா. இப்போ நம்மால் ரவுசாவையும் சிரஸையும் காப்பாற்றியே ஆகணும். நம்ம ஆள் இப்போ ஸ்வாடை மட்டும்தான் முழுசாக நம்பியிருக்கான். அடுத்த பீம் வருதுன்னு முராக்கன் வார்னிங் கொடுக்குறான். ரிஃபல்ஸ் பசங்க கொஞ்சமும் கேப் விடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. முராக்கனும் நம்மாலும் சிரஸையும் ரவுசாவையும் காப்பாற்ற உசுரை கொடுத்து ஃபைட் பண்ணுறானுங்க. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு முராக்கன் நினைக்கிறான். ஒரு பீம் அட்டாக்கில் நம்ம ஆள் செம்மாடி வாங்கி கீழே விழுந்துடுறான். இதை பார்த்த சிரேஸே பயத்தில் கத்துறா. தங்களை காப்பாற்ற அவன் உசுரையே கொடுக்க ரெடியாக இருந்ததை யோசிச்சு பார்க்குறா. அந்த வெறியில் சிரஸ் தன்னோட கண்ட்ரோலை இழந்து அவளும் அந்த அட்டாக்கில் செம்மாடி வாங்கிடுறா. அவளும் கீழே விழுந்துடுறா. இப்போ ரவுசா தனியாக தப்பிக்க வேண்டிய நிலமை. நீ நிற்காம போயிட்டே இரு, இல்லைனா நாங்கள் பண்ண தியாகம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்னு சிரஸ் கத்துறா. ரவுசா காடை வேண்டிக்கிட்டே முன்னாடி போகிறா. வெறும் வேண்டுதல் மட்டும் இந்த போரை மாற்றாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. ரவுசா செமஸ்டாங்காக ஒரு முடிவுக்கு வரா. இப்போ நம்மால் ஒரு டார்க்கான இடத்துல மேந்துக்கிட்டு இருக்கான். அந்த டார்க் நம்மால் பேரை சொல்லி கூப்பிட்டு முழிக்க சொல்லுது. நம்மால் கண்ணை திறந்து பார்த்தா அங்கே ஒரு பயங்கரமான ஃபீச்சர் தெரியுது. சிரஸை கொன்னுட்டானுங்க. அந்த ஃபயர் டிராகனோட ஹெல்ப்போட ரிஃபல்ஸ் சோர்சரஸ் வாரில் ஜெயிச்சிட்டானுங்க. கடுனோட கையால் முராக்கனை செத்து போயிட்டான். ரிஃபல்ஸ் கிளானோட பேட்ரியார்க்கு ஒரு மாச அட்டாக்கை இறக்க அதில் நம்ம ஆளை கூட தப்பிக்க முடியாமல் செத்து போயிட்டான். அப்போ ஒரு காடோட வாய்ஸ் நம்ம ஆளை வெல்கம் பண்ண வருது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமும் ஃபைட்டை கண்டினியூ பண்ண நம்ம ஆள் எடுத்த முடிவை பற்றி பேசுது. ஒரே நேரத்தில் இவ்வளோ பேர் இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டோமேனு ஃபீல் பண்ணுறியான்னு அந்த வாய்ஸ் கேட்குது. நம்ம ஆள் மனசு கொஞ்சம் தடுமாறினாலும் நம்ம ஆள் எடுத்த முடிவுக்காக அவன் கொஞ்சம் கூட வருத்தப்படலைன்னு சொல்கிறான். ஃபியூச்சரை மாற்ற முடியலையே, பவர் இல்லாததால் ஃப்ரெண்ட்ஸ் காலி ஆகிட்டாங்கிற விரக்தியில் தான் நம்ம ஆளோட கோபமே வருது. தன்னை பவர் இல்லாத வாரியர் மாதிரி ஃபீல் பண்ணுறான். இதை கேட்ட அந்த காடஸுக்கு நம்ம ஆள் பேசினது ரொம்ப பிடிச்சி போய் இதே மைண்ட் செட்டோட இருன்னு அட்வைஸ் பண்ணுறா. அவள் அந்த ஃபியூச்சரை அழிச்சிட்டு நான் தான் கிளாம்னு இன்ட்ரோ கொடுக்குறா. அவள் தான் நம்ம ஆளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த காடு. ஆனால் அவள் சொல்கிற மீனிங் நம்ம ஆளுக்கு புரியலை. பேச டைம் இல்லை, இனிமேல் உனக்கு முன்னாடி இருக்கிற வழி ஃபுல்லாக வலியும் வேதனையும் தான் இருக்கும்னு அந்த காடு சொல்கிறா. நம்ம ஆள் பயந்த அந்த ஃபியூச்சர் இன்னும் நிஜத்தில் நடக்கலைன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. நம்ம ஆளுக்கு சுயநினைவு வந்து ஒரு செம தலைவலியோட முழிச்சுக்கிறான். முதல்ல செம்மையாக பயந்துட்டான். ஆனால் சிரஸை உசுரோட பார்த்ததும் நம்ம ஆளுக்கு நிம்மதியாகுது. என்னடா பயமுறுத்துறன்னு முராக்கன் நம்ம ஆளை பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறான். நம்ம ஆள் ரொம்ப மோசமானதை நினச்சி பயந்தான். ஆனால் அதெல்லாம் சும்மா ஒரு காடையே சம்மன் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆளுக்கு பவர் இருக்கிறத பார்த்து டாரிஸுக்கு செம்ம இம்ப்ரெஸ். ஆனால் என்ன நடக்குதுன்னு நம்ம ஆளுக்கு இன்னும் புரியலை. நம்ம ஆளோட பவரை யூஸ் பண்ணி தான் ரவுசா அந்த காடையே சம்மன் பண்ணியிருக்கா. இதனால தான் அந்த பேட்டில் ஷிப்பை வெடித்து சதறிச்சு.
அவள் என்ட்ரி கொடுத்த செகண்டே அந்த ஒயிட் நைட்டு சோர்சரஸ் எல்லாரும் காலி. இப்போ அவள் ரவுசாவோட உடம்பை யூஸ் பண்ணுறதுனால லாங் ஹேர், ஒயிட்டான கண்ணு, புது கெட்டப்பில் இருக்கா. கிளாம் காடை சம்மன் பண்ணுறதுக்காக ரவுசா தன்னோட உடம்பையே தியாகம் பண்ணிட்டா. நம்ம ஆளுக்கு லெசனாக இருக்கட்டும்னு அந்த ஃபியூச்சரை காட்டியிருக்கா. சிம்பிளாக சொல்லணும்னா ப்ராங்க் பண்ணியிருக்கா. முராக்கனுக்கு இதெல்லாம் செட் ஆகாமல் உன்னோட ரியல் பிளான் என்னன்னு கேட்க கிளாம் வெல் ஆஃப் மானாவை உருவாக்குறா. மானாவோட காடான அவளுக்கு காட் ஆஃப் டார்க்னஸ் ஹெல்ப் பண்ணப்போ வேர்ல்டையே அழிக்க பார்த்தாலாம். அப்போது சால்டரட் தான் அவளோட பவரை இந்த டிவைன் ஆர்டிஃபேக்டுக்குள்ளே லாக் பண்ணி வச்சிருக்காரு. முராக்கனுக்கு இவளோட பேக்ரவுண்டை பற்றி ஒன்றுமே தெரியலை. நான் சொல்கிறது உண்மைதான ப்ரூவ் பண்ண சால்டரட் போட்ட அந்த சீலையே கிளாம் காட்டுறா. அந்த சீல் இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால கிளாம் தொடர்ந்து அந்த சீலோட பவரை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுறா. மானாங்கிறது ஒரு அன்லிமிட்டெட் மேஜிக் சோர்ஸ். வேர்ல்டையே அழிக்கிற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. இது ரியலில் நடந்துடக்கூடாதுன்னு தான் கேலின் மக்களே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் முராக்கனுக்கு செமகாண்டாகுது. ஏன்னா அந்த பாவப்பட்ட லோக்கல் மக்கள் அவங்க லைஃப்பில் இவ்வளோ தியாகம் பண்ணது வெறும் இந்த ஆர்டிஃபேக்டை காப்பாற்றதான கடுப்பாகிறான். சீலில் லாக் ஆகிருந்தப்ப தன்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலைன்னு கிளாம் சொல்கிறா. இன்னைக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ணதுனால தான் அவளால் வெளியே வர முடிஞ்சது. இந்த பையன் காட் ஆஃப் டார்க்னஸோட கான்ட்ராக்டர்னு தெரிஞ்சதும் சிரோஸுக்கும் டாரிஸுக்கும் செம்ம ஷாக்கு. அவன் நம்ம ஆள்கிட்ட ஆர்டிஃபேக்டை கொடுக்குறா. இப்போ நம்ம ஆள்கிட்ட சால்டரட்டோட பவரும் இந்த ஆர்டிஃபேக்டும் சேர்ந்ததுனால நம்ம ஆள் கையில் ஒரு அல்டிமேட் வெப்பன் கிடச்சிருச்சு. கேலின் மக்களோட நம்பிக்கையே கிளாம் நம்ம ஆள்கிட்ட ஒப்படைக்கிறா. இந்த வெல் ஆஃப் மானா எப்போவுமே சால்டரட் நம்ம ஆளுக்காக ரெடி பண்ணி வச்ச வெப்பன் தான் கிளியராக சொல்கிறான். சால்டரட் செம்ம ஃபார்மில் இருந்தப்போ தான் இந்த சீலை போட்டார். இது அவரோட டிவைன் பவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ். நம்மளால் செம்ம ஹாப்பியாக இருந்தாலும் ரவுசா ப்ராமிஸ் பண்ண ரிவார்டு நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஆளோட காடி கிட்ட பேச ஹெல்ப் பண்ணுறேன்னு அவள் சொல்லியிருந்தா. ஆனால் இது நடக்கவே சான்ஸ் இல்லைன்னு கிளாமுக்கு நல்லா தெரியும். ஏன்னா முராக்கன் கூடவே இருந்தாலும் அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம ஆள்கிட்ட பேச மாட்டார். நம்ம ஆள் எந்த ரிவார்டும் எதிர்பார்க்காதனால இது அப்படியே ஏற்றுக்கிறான். அவளை பவர்ஃபுல்லான கிளாமுக்கு கூட இந்த பையன் திரும்பவும் ஒரு புது லைஃப்பை வாழ்கிறான்னு தெரியலை. அவளோட மிஷன் முடிஞ்சதான் அவள் திரும்பவும் ஸ்பிரிச்சுவலாக போயிடுறான். நம்ம ஆளால் கேலின் மக்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு. காப்பாற்றின காட் ஆஃப் டார்க்னஸ் கான்ட்ராக்டருக்கு கிளாம் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கா. இதை பார்த்து டாரிஸுக்கு செம்ம இம்ப்ரெஸ். காடே மனுஷனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது சாதாரண மேட்டர் இல்லை. ரிவர்ஸ் அட்டாக் பண்ணலாம், உடனே எஸ்கேப் ஆகலாம்னு அவ சொல்கிறான். இப்போ கிளாமோட ஒரு பார்ட்டாக இருக்கிற ரவுசாவுக்கு தன்னோட கார்டியன் தங்களோட வேண்டுதலுக்கு பதில் சொல்லணும்னு அப்போ தான் புரியுது. ஏன்னா அவள் அந்த ஆர்டிஃபேக்டுக்குள்ளே லாக் ஆகிருந்தா. தன்னோட மக்களை காப்பாற்ற அவள் உடம்பையே தியாகம் பண்ண வேண்டியதாக போச்சேன்னு கிளாம் சாரி கேட்குறா. அவள் பட்ட கஷ்டம் தான் இப்போ ஃப்ரீடம் வாங்கி தந்திருக்கு. வேண்டுதலை கேட்டு டார்க்கான ஃபியூச்சரை தடுத்த காடுக்கு ரவுசா தேங்க்ஸ் சொல்கிறா. அவள் லைஃப்லேயே இப்போ தான் செம்ம ஹாப்பி. கேலின் மக்களுக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணதில் கிளாமுக்கும் திருப்தி. வேர்ல்டோட கஷ்டத்தை தீக்க நம்ம ஆள் வருவான்னு அவள் வெயிட் பண்ணுறா. ஏன்னா ஒருவேளை அந்த மிரர் மட்டும் சிஃபல்ஸ் கையில் கிடச்சிருந்தா இவங்க பண்ண தியாகம் எல்லாம் டோட்டல் வேஸ்ட்டாக போயிருக்கும். எல்லாம் தங்களுக்கு ஃபேவராக முடிஞ்சதில் டிக்காவுக்கு செம்ம ஹாப்பி. கேலின் மக்களுக்கு பண்ண தியாகத்துக்கு நம்ம ஆள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கான். ஏன்னா ஃப்யூச்சரில் சிஃபல்ஸ் பண்ண போகிற அந்த கொடூரமான டிசாஸ்டர் இவனுக்கு மட்டும்தான் தெரியும். கேலின் மக்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்த கொடுத்து அவங்கள கௌரவிக்க நம்ம ஆள் ரெடி ஆகுறான். நம்ம ஆளோட மிஷன்னால் அவங்களுக்கு டிரெக்டாக ஹெல்ப் பண்ண முடியாது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.